ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அது மட்டும் மத்தியான எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ மெஜாரிட்டி ஓப்பன் பேப்பர் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 6th செமஸ்டர் ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அது மட்டும் மத்தியானம் ஒரு எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். ஸோ மெஜாரிட்டி நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் பேப்பர் இருக்கும். ஸோ இன்றைக்கி காலையில் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. நம்ம கமெண்ட் ஆப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் நம்ம கமெண்ட் ஆப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் ஆப்பை கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ மத்தியான எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இதிலே பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் நம்ம கமெண்ட் ஆப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பனிலிட்டி பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஈஸியாக தான் வரும். சம்டைம்ஸ் கொஞ்சம் வந்து ட்விஸ்ட்டாக கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்காது, மீடியமாக தான் வரும். ஸோ யாரும் வந்து பயப்படானா. ஸோ நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் படித்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி காலையில் வந்து ஓப்பனிலிட்டி பேப்பர் பொறுத்த வரைக்கும் சப்டிவிஷன்ஸாக வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டாபிக் மட்டும் பார்க்காம மல்டிபிள் டாபிக்ஸை கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பிக் கொஸ்டினை வந்து 6+7 சொல்லி ஸ்பிளிட் பண்ணி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னாலும் ஸோ அதனால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் தான் வரும், கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ மெஜாரிட்டியாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ நீங்கள் படிச்சிருக்கதை ப்ரெசன்டேஷனுக்கும் கொஞ்சம் நல்லா ஐடியா யோசிச்சு வச்சுக்கோங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷனோட உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆக்டிவில் எப்படி ஹை மார்க் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே வந்து பார்த்து வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் மெஜாரிட்டி ஈஸியாக தான் வந்துருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.